சைட்லாம் வச்சு இல்ல 24 மணி நேரம் போன் கையில ஆகிடுது. போன் பார்த்து படுனா எப்படி நம்புற? இல்ல 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 போன் நான் வந்து சைட்ல வச்சுட்டு நான் இதோ சைட்ல வச்சுட்டு இந்த நோட்டிபிகேஷன் வரல அது காட்டல போன் கையில இருந்தும் வரலண்டா இப்ப எப்படி? நோட்டிபிகேஷன் அந்த வந்த ஒரு இது ஒன்று வருது நான் வரல ம்? அந்த ம். நோட்டிபிகேஷன் வரல குய் குய். 592 அடுத்த வசனம். சூரத்துல் காஷியா சூரத்துல் காஷியா சூரா பேர் أعوذ சூரத்துல் காஷியா சூரத்துல் இது சரி. சூரத்துல் ஆ. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ لا ஐ. وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا பிழை. تصلى نار திருப்பில வந்து ரிப்பீட் பண்ணலாம். ரெண்டு ரெண்டு பிள்ளையா? தஸ்லாண்டா ரெண்டு பிள்ளை. என்ன ஊர்ல ஓதலையோ? أذنة நேத்து கிளாஸ் தரலானே ஓதிக்கணுமே இப்ப. أذنة இதுல ஓதினேன் எப்படி நம்பர் என்ன என்ன எவிடன்ஸ் என்ன ஓதினது? ஓதுற பட்ச பிள்ளையா? ஏமா சும்மா வீட்டுல ஓதினேன்டா இங்க எப்படி ஓதணும்? கிளாஸ்ல வந்து சிக்கி முக்கி முக்கி கொண்டு பிணைஞ்சு கொண்டு குழம்பி கொண்டு ஓதணும் அப்படித்தானே? إلا அஹ்? இல்ல. அஹ். ஓதுமா تس تصلى نار حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع ضريع. ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية ضيع. ضاد சவுண்ட் அடிப்பான். لسعيها راضية في جنة عالية குலை. في جنة عالية لا تسمع فيها لاغية لاغية. لاغية غي لا غي. تغي لا تسمع فيها لاغية فيها عين جارية
فيها سرر مرفوعة وأكواب موضوعة موضوعة بلا موضوعة. وأكواب موضوعة ونمارق مس ونمارق مصفوفة. என்ன இது ஒனம இப்படியா வீட்டுல போயிட்டு வர்றது? இதையா நான் நம்பணும்? அப்படியா வீட்டுல அப்படிதான் ஓய்வு சொல்லி அப்படியா? ஏஸ்மா, என்ன செய்ய சொல்லுங்க பாப்போம். எல்லா வசனத்துலயுமே டபுள் டபுள் டிபிள் டிபிள் தான் வருது, அப்படிதானா? ஒன மாதிரி பூ பதினஞ்சு வசனம் போதிக்கிறீங்க. 15 10 வசனத்துக்கு மேல பெரும்பாலும் எல்லாம் டபுள் தான், இல்லையா? அப்படி ஒரு வசனத்துல டபுள் வந்தா ஏதோ சம்திங் வந்துட்டு மிஸ் ஆயிட்டு சரி. இது எல்லாத்துலயும் வந்தா என்ன அர்த்தம்? வீட்டுல ஓதிட்டு வந்தேன் அது அர்த்தம் என்ன? ஏஸ்மா, அப்படியா அர்த்தம்? ஓதின வசனத்துல அதிகமான வசனங்கள்ல டபுள் ஆகி டிபல் ஆகி நீட்டப்பட்டு அங்க நீட்டி இங்க நீட்டி இதை வளைஞ்சி நெளிஞ்சு வருது. அதோட மீனிங் என்ன? அஸ்மா வீட்டுல அல்லா இருந்து வீட்டுல ஓதிட்டு வந்த அது அர்த்தம். இந்த பதில காணும். அஸ்மா, என்ன மீனிங்? பேசுறது கேக்குது இல்லையோ? கேட்காது. கேக்குது. கேக்குதா? நான் சாதும் கேட்கலன்னு சொல்லி. என்ன மீனிங் அதுல? என்ன மீனிங் நீங்க சொல்லு, எனக்கு தெரியாது. நீங்க சொன்னீங்க நான் வீட்டுல ஓதிட்டு வந்தேன், நான் சொல்லல. நான் வீட்டுல ஓதினேன். நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன். வீட்டுல நான் ப்ராக்டிஸ் பண்ணினேன். இப்ப எப்படி ஓதுனீங்க? வீட்டுல பிராக்டிஸ் பண்ண மாதிரி ஓதினேன், அப்படிதானே? இல்ல. அப்ப அப்ப என்னது? என்ன பிரச்சனை அது? டிவைஸ்ல பிரச்சனையா? அல்லது எங்களுக்கு முன்னுக்கு வந்து ஓதுதான் பிரச்சனையா? அல்லது போன்ல ஓதி போன்ல பிரச்சனையா? நெட்ஒர்க்லாம் டபுள் டிபிளா கேக்குதா? போன் மைக்ல பிரச்சனையா? ஏதாச்சும் ஒரு இடத்துல என்ன பிரச்சனை உண்டு? இப்ப உண்மை உண்மை இன்னைக்கு ஓதுன வசனங்கள் நிறைய வசனம் எல்லாம் ரிப்பீட் தான். ரிப்பீட் தானே? எனக்கு தெரியாது. இல்லைன்னா சொல்லுங்க. இல்ல சரி, நான் ரிப்பீட் பண்ணல, ஒன்று தான் ஜஸ்ட் மிஸ் ஆகி ரிப்பீட் ஆயிட்டு மத்ததெல்லாம் எல்லாத்தையும் வந்துக்கிற என்ன பிரச்சனை சொல்லுவோம். அப்படின்னு அப்படியும் ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் நான் வீட்டுல ஓதித்தான் வந்து ஆர்கியூமெண்ட், அது என்ன அந்த ஆர்கியூமெண்ட் என்னத்த இது என்ன சொல்ற? ஜஸ்டிஃபை நீங்க என்ன? நான் வீட்டுல ஓதிருக்கான் சரி வந்து என்ன ஓதலது? நான் இப்ப அதை எப்படி எடுக்க எனக்கு தெரியாது. நான் நீங்க இருக்கிற லெவல்ல வந்து நல்லா கேட்டுக்கோம். குர்ஆன்ல வந்து எங்களுக்கு ஓதி காட்டு நேரத்துல ரிப்பீட் ரிப்பீட் பண்ணி ஓதுறது பெரிய பிழை. உதாரணத்துக்கு யோ இல்ல இதுன்னு ஹாஷியாண்டு அப்பதான் ஞானம் பிறக்கிறது போல. இப்பதான் குர்ஆனுக்குள்ள பேசிட்டு என்னத்த கடலுக்கு அடியில பேசிட்டு தேடி எடுத்து கொண்டு வர மாதிரி திடீர்னு உள்ளுக்குள்ள பூந்து போய் திடீர்னு வந்து கண் திறந்து விழிச்சு தூக்கத்திலேருந்து விழுந்தி கனவு கண்ட மாதிரி இதுல ஒண்ணா வராது ரெண்டு ஓதுறது பெரிய பிழை. அப்படிதானே? நீங்க உங்களோட லெவல்ல இப்ப நீங்க நிக்கிற லெவல் அது பெரிய பிழை. ரெண்டாவது, உண்ணா செய்ய வேண்டிய இடத்துல உண்ணா செய்ய போறது, நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டணும், நீட்டக்கூடாத இடத்துல நீட்டிட்டு போறது, இதெல்லாம் நீங்க இருக்கிற லெவல்ல பெரிய பிழை. அப்படி மாறி தட்டு தடுமாறி குழம்பி கொண்டு போன அர்த்தம் என்ன அர்த்தம்? சொல்லுங்க. ப்ராக்டிஸ் பண்ணல. பிராக்டிஸ் பண்ணல உண்டு. ரெண்டாவது, இப்பதான் புதுசா அந்த பக்கத்தை எதிர்பார்த்திக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தா இந்த தடுமாற்றம் ஈக்கப்படாது. குறைஞ்சது நான் சொல்லிக்கிறேனே, உங்கள்கிட்ட பெக் ஐக்கோன் 2 அல்லது 3 பக்கங்கள் உங்களிடத்துல பெக் ஐக்கோன் சரிங்களா? பெக்கா இருந்தா தான் உங்களால பிராக்டிஸ் பண்ண நேரம் பிழை இல்லாம போயிடும். சரி, அப்ப நான் வேற வழி இல்ல.
அடுத்த கிளாஸுக்கு சூறா ஃபுல்லா ரெடி ஆயிட்டு வாங்க. தடுமாற்றம் நிக்க வேணாம். நல்ல ஆ. மெல்ல. உங்களோட லெவல்ல இருக்கிற அடுத்த கிளாஸ்ல பேசி பாரு. தடுமாற்றம் வந்தா கிளாஸ் எடுக்கிறது இல்ல. சரியா? ஆ. அவே அதுக்குரிய ப்ரிப்பேர்டா நீங்க உங்களுக்கு வேற என்ன வேலைக்கு சொல்லுங்க? உங்களுக்கு பாடமா தந்தீங்கன்னா சட்டம் உண்டு படிச்சுட்டு வாங்க பாஸ்போர்ட் இது என்ன வேலை அந்த இந்த மூணு விஷயம் ஒன்று இடையில போய் திக்கப்படாது ரிப்பீட் ஆகப்படாது சட்டங்கள்ல பேர வரக்கூடாது இந்த நீட்டுதல் நீட்டாம போகிறதுல மிஸ்டேக் ஆகக்கூடாது இதுகளை வச்சு ரெடி ஆயிட்டு வாங்க அவ்வளவுதான் ம். ம். சரி. உண்மையிலேயே டேட் தானே ஏன்னா இல்ல வீட்டுல அப்படித்தான் ஆகுதுன்னு கிளாஸ்ல எப்படித்தான் ஆகுது அப்படியா இல்ல. ஆ இதான மாதிரி ரெடி ஆயிட்டு வாங்க